श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயம் 4வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் மந்திரம். யதக்னேரோஹிதக்யம் ரூபம் தேஜசஸ்தத்ரூபம் யச்சுக்லம் ததபாம் யதக்ருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் அக்னேரக்னித்வம் வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம் த்ரீணி ரூபானீத்யேவ சத்யம். இந்த 4வது பகுதியில் நாம் பார்த்த வரைக்கும் எப்படி எல்லா ஸ்தூல பூதங்கள் என்பது சூக்ஷ்ம பூதத்தில் எல்லா ஸ்தூல பூதங்களும் சூக்ஷ்ம பூதங்கள் தான் இருக்கிறது. எல்லா ஸ்தூல பூதம் நீங்கள் எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது சூக்ஷ்ம பூதம் தான் கலந்துருக்கு. இப்போ எனக்கு கண்ணில் எதை பார்க்குறோம்? பூமி. கண்ணுக்கு முன்னாடி டக்குன்னு தெரியுது பூமி. இப்போ நீங்கள் அந்த பூமியை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 50% சூக்ஷ்ம பூமி இருக்குது. கண்ணுக்கு நம்ம ஸ்தூலமாக தெரியுது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? 50% சூக்ஷ்ம பூமி இருக்குது. அப்புறம் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபகா, அந்த சூக்ஷ்ம பூதங்கள். இந்த 5ம் கலந்தது. 5 சூக்ஷ்ம பூதங்கள் கலந்ததைத்தான் நாம் என்னவா பார்க்குறோம்? ஸ்தூல பூமியாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்படின்போது நாம் எதை அறிவால் நெகேட் பண்ணுறோம்? கண்ணுக்கு முன்னால் ஸ்தூல பூமி கண்ணுக்குள்ளே தெரிந்து கொண்டிருக்கும் போதே நான் பார்த்து கொண்டிருப்பது ஸ்தூல பூமி அல்ல, நத்திங் பட் சூக்ஷ்மா. அப்போ அந்த இருப்பை, பூமி இருக்கிறதுன்னு சொன்ன அந்த இருப்பை நம்ம கொண்டு இப்போ எங்கே அதை நெகேட் பண்ணி எங்கே கொண்டு போடுறோம்? சூக்ஷ்மம். கண்ணுக்கு முன்னால பூமி தெரியும் போதே அறிவினால் அபவாதம். யூ ஆர் நெகேட்டிங் சூக்ஷ்மா, சாரி ஸ்தூலா. அதை கொண்டு எங்கே வைக்கணும்? இப்போ முதல்ல டெம்பரரியா சூக்ஷ்மம் தான் சத்தியம். ஒரு ஸ்டெப்பாக தான் போகணும். இப்போ என்ன நம்ம எடுத்துக்கிறோம்? சூக்ஷ்மங்கிறது சத்தியம், ஸ்தூலங்கிறது மித்யா அப்படின்னு நவ் அறிவினால் நெகேட் பண்ணுற. பூமி அங்கேயே அப்படியே கண்ணுக்கு முன்னால தான் இருக்குது, அதை நாம் ஒன்றும் பண்ணுறதில்லை, அறிவினால் நெகேட் பண்ணுறது. இப்போ இங்கே சாந்தோக்கிய உபநிஷத்தில் 3 பூதங்கள் தான் கணக்கு. அப்போ அவர் எடுத்துக்கிட்டது ஸ்தூல அக்னி மட்டும்தான் எடுத்துக்குது. அதுலேயும் சாந்தோக்கிய உபநிஷம் நான் அன்றைக்கே சொன்ன ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால இன் டீட்டெயிலாக போகாமல்
புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஸ்தூல அக்னி மட்டும் எடுத்துக்குது. ஸ்தூல அக்னி மட்டும் எடுத்து அதுல 3 வர்ணங்கள் இருக்கிறது. ரெட் எதை காமிக்குது, சூக்ஷ்மமான ஸ்தூலமான அக்னியை எடுத்து நீங்க பாருங்க, ராட்டக்கா செய்யறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அக்னியை நல்லா உத்து பாருங்க. அப்போ உனக்கு ரெட் கலர் தெரியுது அப்படின்னா அது சூக்ஷ்மமான அக்னி. உனக்கு ஒயிட் கலர் தெரியுது அப்படின்னா அது சூக்ஷ்மமான ஆபக. பிளாக் கலர் தெரியுது அப்படின்னா அது சூக்ஷ்மமான பிருத்திவியை குறிக்கிறது. ஆனா ஒண்ணு, இதை நேரடியாக நாம் எல்லோரும் ஒரு விளக்கில் ஒளியில் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்லோக மந்திரத்துல விளக்கம் கொடுக்க போகுது. சோ அது நீ நேர்ல அக்னி ஒண்ணு பார்த்துட்டு இருந்தீனாலுமே ஸ்தூலமான அக்னியை சாஸ்திரம் நெகேட் பண்ணுது. அங்க ஸ்தூலம்னு ஒண்ணு கிடையாது, இருக்கிறது வெறும் சூக்ஷ்மமான அக்னி, ஆபகா, பிருத்திவி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா 3 பூதங்கள் தான். அப்போ அபவாதம்னா என்ன, நீங்க இப்ப ஸ்தூலமா ஒன்ன பாக்குறீங்க அப்படின்னா அதனுடைய இருப்பை எடுத்து அதனுடைய காரணத்தில் போடுவது, அதுக்கு பேர் தான் அபவாதம். கண்ணுக்கு முன்னால பூமி தெரியுது, இருப்பு, அதை எடுத்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் தட் பிருத்திவியை எடுத்து அறிவினாலதான் எங்க கொண்டு போடுறோம், காரணத்தில். எது காரணம், சூக்ஷ்மா பூதா, அதுல கொண்டு போடுறது. அறிவினால் மட்டும்தானே தவிர செயலில் பண்ணுவது அல்ல. எதையும் நீங்க செயல கொண்டு வரவே வேண்டாம். பானையை கண்ணுக்கு முன்னால காமிச்சே பானை என்ன சொல்றோம், பானை இஸ் நெகேட்டட். ஏன், இருப்பை கொண்டு எங்க போட்ட, பானை இருக்கிறதுங்கிற அந்த இருப்பை கொண்டு எங்க போட்டோம், மண் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால பானையை வச்சுக்கிட்டே நம்ம என்ன சொல்றோம், பானை இல்லை, பானை பொய், பானை மித்யா, பானை வாச்சாரம்பணம் நாமதேயம் விகாரோ, என்ன பண்றோம், அபவாதம். சோ ஸ்தூலம் என்பது கடைசியில் என்ன நம்ம இப்ப நெகேட் பண்ணி நிக்கிறோம், பொய். தோற்றம் மட்டுமே, சூக்ஷ்மம் மட்டுமே சத்தியம். இந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஸ்தூலம் என்பது பொய், சூக்ஷ்மம் என்பது மட்டுமே சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன் ஜெனரல் அபவாதம் எப்படி அந்த சிருஷ்டி கிரமத்துல போகும்னா, ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஸ்தூல பதார்த்தத்தை எடுப்போம். ஒரு சரீரத்தை எடுத்துக்கலாம், நம்ம பையனோட சரீரத்தை எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கதான் பற்று ரொம்ப அதிகமா இருக்கும். பொண்ணோட சரீரத்தை எடுங்க, இது ஸ்தூல பதார்த்தம், கண்ணுக்கு தெரியும், எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் எடுத்துக்கலாம், சேர் எடுத்துக்கலாம், யாரை வேணா எடுத்துக்கலாம். எடுத்து அங்க என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியணும், அங்க இருக்கிறது ஸ்தூல பூதங்கள்னு முதல்ல நீங்க அந்த யாரை பாக்குறீங்களோ அதனுடைய இருப்பு, மகன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இருக்கிறான்ங்கிற நம்ம எதைத்தான் போடுறோம், பாடிக்கு தானே போடுற, மகன் இருக்கிறான், இந்த ரூம்ல இருக்கிறான்னா இருக்கிறான்னு சொல்லணும் இல்லையா. அப்போ அந்த இருப்பு என்பது எங்க போகுது, ஸ்தூல பூதங்கள், பஞ்சபூதங்கள், ஸ்தூல பூதங்கள் தான் இருக்குதே தவிர அந்த இடத்துல சரீரம்னு ஒண்ணு கிடையாது. சோ சரீரம் இருக்குதுங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு எங்க போடுறோம், இப்படி பார்க்கும்போது 5 பூதங்கள் தான் இருக்கிறது. அப்ப சரீரத்தினுடைய இருப்பை, எக்ஸிஸ்டன்ஸை எங்க கொண்டு போடுறோம், ஸ்தூல பூதங்கள், ஆகாசம், அந்த எது புட்டுகதர், ஆகாசம், ஆபக, வாயு, அக்னி, வாயு, அக்னி, ஆபகா, பிருத்திவி, அதுதான் இருக்கிறதுன்னு சொல்லும் போது சரீரம் இருக்கிறதுங்கிற அந்த இருப்பை கொண்டு அதை பொய்யாக்கி எதை கொண்டு சத்தியமா பண்ற, முதல்ல ஸ்தூல பூதங்கள் சத்தியம் அப்படின்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்தூல பூதத்தை உத்து பார்க்கிறோம். ஸ்தூல பூதத்தை உத்து பார்க்கும்போது ஒரு பூதமாக எங்க கொண்டு நிறுத்தணும், நத்திங் பட் சூக்ஷ்மா. ஸ்தூல பூதம் கண்ணுக்கு பண்ணுதுங்க போது அதை என்ன பண்ற, அதனுடைய இருப்பை, ஸ்தூல பூதங்களுடைய இருப்பை எப்படி அபவாதம் பண்றது, அதனுடைய காரணத்தில் கொண்டு நிறுத்தினீங்கன்னா ஸ்தூல பூதங்கள் நெகேட் ஆயிரும், அதுதான் அபவாதம். அப்ப ஸ்தூல பூதத்தினுடைய இருப்பை எங்க கொண்டு வைக்கிறோம், சூக்ஷ்ம பூதம். அப்ப கண்ணுக்கு தெரியுதே அவனுடைய பாட்டினா அதனுடைய இருப்பு அறிவினால் நெகேட் பண்ணப்படுகிறது. அப்போ கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல பூதங்கள் நெகேட் ஆகி
சூக்ஷ்ம பூதங்களை கொண்டே நிறுத்துறது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அப்பவாதம் சொல்றேன், அந்த சூக்ஷ்ம பூதங்களும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு சொல்லும் போது, புரிந்து கொள்ளும் போதுதான் என்ன புரியும் நமக்கு? பிரம்ம ஏவ சத்தியம், மற்றதெல்லாம் என்னது? மித்யா. இத திருப்பி திருப்பி சிந்திச்சுதான் நம்ம அந்த உணர்வுக்கு வர முடியும். புரிந்து கொள்வது என்பது வேறு, உணர்வுக்கு வருவது என்பது வேறு. அப்ப ஏன் இவ்வளவு நாள் தேவைப்படுது? எத்தனை வருடங்கள் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இது சத்தியம், சத்தியது நான் கண்ணில் பார்க்கிற மகன் சத்தியம், ஸ்தூல பூதங்கள் சத்தியம். நாம மனசுக்குள்ள அபியாசம் பண்ணி பண்ணி ஸ்ட்ராங்கா, வாசனை ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? எத்தனை தடவை நீங்க அதை அபியாசம் பண்ணி பதிவு பண்ணி வச்சீங்களோ அத்தனை தடவை பண்ணினாதான், அபியாசம் எப்படி நெகேட் பண்ணி அபியாசம் பண்ணிட்டே இருந்தா தான் அறிவுக்கு வந்தது உணர்வுக்கு எட்டும். அப்பதான் உங்களுடைய விஷன் என்ன ஆகும்? உலகம் மித்யா, ஜகத்து மித்யா, ஆத்மா சத்தியம், பிரம்ம ஏவ சத்தியம்னு உணர்வுக்கு எட்டும் போதுதான் சம்சார சக்கரத்திலிருந்து நாம் விடுபட முடியும். ஏன்னா எப்பவே சொல்ல, சாஸ்திரத்துல 2 ஞானம் இருக்கணும். ஒன்னு ஆத்மாவை பற்றிய ஞானம், பஞ்சகோஷ பிரக்ரியா, அவஸ்தாத்ரய சாட்சி, திருஷ்ய பிரக்ரியா, இதையெல்லாம் மூலியமா எங்க புரிஞ்சுக்கலாம்? ஆத்மாவை புரிந்து கொள்வது என்பது எதை விட எளிது? ஜெகத் மித்யான்னு புரிஞ்சுக்கிறத விட அது எளிது. ஆனா அந்த ஜெகத்து இல்லைன்னு கண்ணுக்கு முன்னால தெரியற ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அங்கதான் அனைத்து வேதாந்திகளும் மாட்டிக்கிற இடமே அதுதான். சோ இது தெளிவாக மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் சிந்திச்சிட்டோம்ல, சப்ஜெக்ட் முடிஞ்சது, அடுத்த கிளாஸ் அப்படின்னா போக முடியாது. அறிவுக்கு எட்டுனது உணர்வுக்கு எட்டாது. புரிஞ்சுங்களா? இப்போ இனி இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததான் இவ்வளவு நேரம் ரீகலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இனிமேல் வருகிற மந்திரத்துல என்னதுன்றாங்கன்னா, அந்த அக்னிக்கு வேறு உதாரணங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அக்னிக்கு உதாரணங்கள் இப்ப நெகேட் பண்றதா அபவாதம் தான். அக்னிக்கு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து 3 உதாரணங்களை எடுத்துக்குது. ஒன்னு ஆதித்யக, கண்ணில் பார்க்கிற இந்த சூரியன். அடுத்தது சந்திரக, கண்ணுல வாக்குற சந்திரன். அடுத்தது வித்யுத்து, கண்ணுல வாக்குற மின்னல். அப்படி என்ன அர்த்தம்? கண்ணுல பாக்குற என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிற? ஸ்தூலம்னு அர்த்தம். கண்ணில் பாக்குறதுனால ஸ்தூலன் புரிஞ்சுக்கணும். சோ அக்னிக்கு பதிலாக, இப்ப கண்ணில் பாக்குற அக்னிக்கு பதிலாக, ஏன்னா அக்னி எடுத்துதான் நம்ம நெகேட் பண்ணோம். இப்போ அதற்கு உதாரணங்கள் ஆதித்யன், சந்திரன், வித்யுத்து, மின்னல். வித்யுத்னா மின்னல். இப்ப ஆதித்யம் அப்படின்னா நம்ம சூரியன் அப்படின்னா அதனுடைய பிரகாசம், அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அது என்னன்னு சொல்லுது சாஸ்திரம்? ஏன்னா இப்ப சந்திரனை பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்தூலமா ஒண்ணு இருக்கும், அது இல்ல, அதனுடைய பிரகாசத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா அதான் அக்னி ஸ்வரூபம். சூரியன் என்னதான்? நத்திங் பட் அக்னி தானே. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குது? சந்திரன் இருக்குது. சோ அதெல்லாம் என்னது? அக்னி. வித்யுத்னு என்னது? லைட்டனிங், அக்னி தான். லைட் வருதுனாவே என்னதான்? அக்னி. சோ இந்த அக்னிக்கு உதாரணங்கள் 3. ஆதித்யனை பார்க்கும்போது உண்மையில் அக்னி மட்டும்தான் அங்கு இருக்குது. அதுல சிகப்பு கலரா தெரியறது சூக்ஷ்ம, அது சூக்ஷ்ம சிவப்பு கலராக கண்ணுக்கு தெரிகிற சிகப்பு கலர், சூரியனுடைய சிகப்பு கலர் நத்திங் பட் அக்னி. எதனுடைய? சூக்ஷ்ம அக்னி. உனக்கு வெள்ளையா தெரிகிறது சூக்ஷ்ம நீர். தெரியுறதுன்னு சொல்லும் போது ஸ்தூல, ஏன்னா ஸ்தூல சூக்ஷ்ம மாத்தி மாத்தி போட்டா கன்ஃபியூஸ் ஆகுறதுனால கண்ணுக்கு தெரியுறது கண்ணுக்கு தெரிஞ்சு போட்டுட்டு இருக்கேன். இப்ப கண்ணுக்கு தெரிகிற சிகப்புங்கிறது சூக்ஷ்ம அக்னி, கண்ணுக்கு தெரிகிற சூரியன்ல தெரிகிற வெள்ளை என்பது நிறம் என்பது நீர், சூக்ஷ்ம நீர். கண்ணுக்கு தெரிகிற கருமை நிறம் என்பது சூக்ஷ்மமான பிருத்திவி தத்துவம். ஆதித்ய அபாகாத். அப்ப எங்க என்ன பண்ணிட்டோம்? சூரியனை நௌபிக அப்படி அபவாதம் பண்ணிட்டோம். கண்ணுக்கு முன்னால சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஞானத்தினால், அறிவினால், ஏய் நீ இருக்கிறது என்னது? கண்ணுக்கு நீ கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நீ உள்ள இருக்கிறதெல்லாம் என்னதான்? 3 தத்துவம், அக்னி, ஆபகா, பிருத்திவி. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் 3 பூதங்கள் எடுத்ததுனால நம்ம அதுலயே டிராவல் ஆயிட்டு வரோம். அடுத்து என்னது? சந்திரன். சந்திரன்னா அதுல இவங்கெல்லாம் போய் லேண்ட் ஆனாங்கன்னா நமக்கு ஒரு பிருத்திவி, அங்க ஒரு பிருத்திவி தத்துவம் இருக்கும்.
அதை எடுத்துக்க கூடாது. அதனுடைய ஒளி தத்துவம், ஏன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது சன்னில் இருந்து. ஸோ சந்திரனுடைய பிரகாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க அந்த பிரகாசத்துல தெரிகிற சிகப்பு என்பது, கண்ணுக்கு தெரிகிற சிகப்பு என்பது சூக்ஷ்ம அக்னி, அங்க தெரிகிற வெண்மை நிறம் என்பது சூக்ஷ்மா நீர், அங்கு கண்ணுக்கு தெரிகிற கருமை நிறம் என்பது சூக்ஷ்மா பிருத்திவி. சோ கண்ணுக்கு முன்னால சந்திரன் தெரிந்து கொண்டிருக்கும் போதே அபவாதம் பண்ணுகிறோம். ஸ்தூலமா தெரிகிற சந்திரனை எங்க ஒண்ணு நிறுத்துறோம், சூக்ஷ்மமான அங்க என்ன இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சூக்ஷ்மமான சந்திரன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அங்க இருக்கிறது சூக்ஷ்மமான ஸ்தூலமான சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அங்க இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான அக்னி நீர் பிருத்திவி அப்படின்னு இப்ப யாரை நெகேட் பண்ணிட்டோம். டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளவு நாள் வழிபாடு பண்ணி சந்திரனின் சூரியனை சத்தியமாக பார்த்த அறிவுக்கு இன்னைக்கு என்ன பண்றோம், அதெல்லாம் நத்திங் பட் சூக்ஷ்மா. இட்ஸ் a great steps in வேதாந்தா. அடுத்தது என்ன சொன்ன, வித்யுத்து. இந்த மந்திரத்துல வர்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். வித்யுத்து மின்னல். மின்னல்னா அந்த பிரகாசம் மட்டும்தான் அங்க இருக்கு, அங்க என்ன கிடையாது, பிருத்திவி தத்துவமே அதுல கிடையாது. சூரியன்லயும் சந்திரன்லயும் இருக்கலாம் பிருத்திவி தத்துவம், ஆனா வித்யுத்துல என்ன கிடையாது, நோ பிருத்திவி தத்துவம், ஒன்லி பிரகாசம் மட்டும்தான் இருக்கு. அதுல இருக்கிற சிகப்பு என்பது கண்ணுக்கு, மின்னல் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, அந்த கண்ணுக்கு தெரிகிற மின்னல்ல இருக்கிற சிகப்பு என்பது சூக்ஷ்ம அக்னி, வெண்மை என்பது சூக்ஷ்மா நீர், கருமை என்பது சூக்ஷ்மா பிருத்திவி. என்ன பண்ணிட்டோம், கண்ணுக்கு தெரிகிற சந்திரன், கண்ணுக்கு தெரிகிற சூரியன், கண்ணுக்கு தெரிகிற மின்னல் உண்மையில் மித்யா. அது என்னது, எதுதான் சத்தியம், சூக்ஷ்ம 3 பூதங்கள் தான் அங்க இருக்கிறது. இதை நீங்க என்ன பண்ணலாம், 5 எடுத்து நாம என்ன பண்ணிக்கலாம், நெகேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க 3 பூதங்கள் தான் இங்க நெகேட் பண்ணுது. நாம இதுல பாருங்க, அது அக்னி மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எல்லா 5 பூதங்களையும் எடுத்து நாம இந்த மாதிரி அபவாதம் செய்து புரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க ஒரு தண்ணிய பாக்குறீங்க, அது கண்ணுக்கு தெரிகிற நீர் பாக்குறோமா, அதுக்குள்ள என்ன இருக்கு, கண்ணுக்கு தெரிகிற நீர் சத்தியம் நாம நினைச்சிட்டு இருந்தோம் தன்னாலா. உண்மையான இருப்பை உடையதுன்னு தனக்கென்று தனியாக இருப்பை உடையது சத்தியம் நாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீரை பாக்குறியா, அதுக்குள்ள என்ன இருக்குது, சூக்ஷ்மமான நீர் 50%, கண்ணுக்கு தெரியாத நீர் 50%, 25% யார் இருக்கா, எஸ் அக்னி ஆப்பாக்கா, 25% பிருத்திவி. இதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீராக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ பிருத்திவி பாக்குறீங்களா, ஒன்னு என்ன தெரியணும், 50% அதுல சூக்ஷ்ம ஸ்தூலமான பிருத்திவின்னு ஒண்ணு கிடையாது, சூக்ஷ்மமான பிருத்திவி இருக்குது, ஆப்பகம் இருக்குது, அக்னி இருக்குது. அப்போ கண்ணுக்கு பூமி தெரிந்து கொண்டிருக்கும் போதே அந்த சத்தியத்துவத்தை இருப்பை காரணத்தில் கொண்டு போடுவது, இதுதான் அபவாதம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதை பார்த்தாலும் அப்படி சிந்திக்கணும், நத்திங் பட். இது சுய முயற்சியில தான் கொண்டு வரணும். என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் நீங்க சிந்திக்கணும், மீண்டும் 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 மீண்டும். அதுக்குதான் சொல்றது வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இன்ட்ரோவர்ட் நேச்சர் ஆகணும். அப்பதான் இந்த சிந்திக்கக்கூடிய சக்தியே கிடைக்கும். எப்ப பாரு எக்ஸ்ட்ரோவர்ட், இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண, அதுக்குண்டான காலத்தை கொடுத்துட்டு நமக்குள்ள ஒடியாந்து உட்காந்துக்கணும். என்ன படிச்சோம் அதை மறுபடியும் என்ன பண்ணிக்கு தெரியணும், சிந்திக்க தெரியும். இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னே இந்த ஒரு 1 hour தான் இன்ட்ரோவர்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க 10 வருஷம் 15 வருஷம் என்ன 25 வருஷம் படிச்சாலும் அவங்க இந்த விஷனுக்கே வர்றதில்லை. கண் கூட பார்த்து, ஏன்னா மோர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்குனுங்க. இப்போ நீங்க இப்போ கிளாஸ் முடிஞ்சு எந்திச்சு போனா சமைக்கணும், குழந்தைகளுக்கு பார்க்குறோம், ஸ்கூல் போறோம் வர்றோம், கிளாஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வேதாந்தத்துக்குள் டொல் பண்றேன்னா அதுதான் சொல்றது வாக் தபஸ். ஃபர்ஸ்ட் அதுதான் சுவாமிஜி சொல்வார், வேதாந்திக் ஸ்டூடெண்டுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா, எப்ப போனை தூக்கி போடுறாளோ ஃபிட். அதிகாரித்துவம் சாஸ்திரம் சொல்ற காலத்துல அந்த போனுங்கிறது இல்லை, அதனால சாஸ்திரம் அது சொல்லல. எப்ப நீங்க போனை வச்சுட்டு என்னால
மேக்ஸிமம் டைம் என்னால் வாழ முடியுது. எப்போ தூக்கி போடுறீங்களோ, அதாவது ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணுறோம், முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அதே அந்த மட்டும் கட் பண்ணிட்டு, ஏன்னா இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது நம்ம ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுறோன்னா உடனே அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முதல் வரணும். ஏதாவது டவுட்டாக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணோமா, உடனே டவுட், உடனே ஃபோனு. அப்போ அவங்களுடைய இன்ட்ரோவர்ட்டையும் கெடுத்து, நீங்கள் முதல்ல உங்களுடைய இன்ட்ரோவர்ட் நேச்சரை கெடுத்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு வந்து அப்புறம் அவங்களுடைய இன்ட்ரோவர்ட் நேச்சரை கெடுக்கிறதுக்கு இறைவன் நமக்கு உரிமையை கொடுக்கவில்லை. இட் இஸ் அ சின். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு இன்னொரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறதுங்கிறது தவறு. சுவாமிஜி ஃபோன் பண்ணா கூட ஃப்ரீயாக இருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் ஃபோனே பேசுகிறேன். அப்போது ஒருத்தருக்குள்ளும் இது வரணும். அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களான்னு தெரியாது, அவங்க சிந்தனையில் இருக்காங்களா, அவங்க வேலையில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மெசேஜை பண்ணி விட்டுட்டு, எழுத முடியலன்னா வாய்ஸ் தான் இப்போ தான் ஈஸியாக வந்துருச்சு, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை பண்ணி விட்டுட்டு அவங்க எப்போ ஃப்ரீயாக ஆகிறாங்களோ, அந்த எக்ஸ்ட்ரோவர் டைம் கொடுக்குறாங்களோ, அப்போ தான் அவங்க எடுத்து நமக்கு பதில் சொல்கிற வரைக்கும் பொறுமை வேணும். ஏது தலைவோர விஷயங்க, தலையே இல்லைங்கிறோம், அப்புறம் என்னங்க தலைவோர விஷயம்? இந்த உலகமே மித்தியாங்கும் போது தலையே இல்லைங்கிறோம், தலைவோர விஷயமா? என்ன தலைவோர விஷயம்? உயிரே போனாலும் போனது தான். அவங்க எடுக்கும்போது பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே உடனே ஃபோன் பண்ணி சொன்னா உயிரை போய் காப்பாற்ற முடியுமே? நீங்க சொல்றவங்க போய் உயிரை போய் பிடிச்சி கொண்டாந்து காப்பாற்றிடுவாங்களே. ஸோ இந்த சிந்தனை இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, கண்ணுக்கு முன்னால் ஒரு பிருத்திவை நெகேட் பண்றதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால அந்த வாக் தபஸ், அந்த ஒரு இன்ட்ரோவர்ட் நேச்சர், வாக் தபஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது இன்ட்ரோவர்ட்டா போக முடியும். இல்லைன்னா அந்த வாக் தபஸ் அந்த கட்டுப்பாடு இல்லாம பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஏன் அவங்க அப்படி பேசுறாங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டா நேச்சர் இருக்கிறதுனால பேசாம இருக்க முடியாது. ஸோ ட்ரை டு உங்க மனதுக்குள்ள வந்து மீண்டும் மீண்டும் பார்க்கறதெல்லாம் அப்படி நெகேட் பண்ணி பழகணும். பார்த்துட்டு இருக்கிறோமா, பார்க்கறதுனால அது என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது. ஏன்னா இது வந்து மந்திரம் எழுதுறது அழகா இறைவன் எழுதிட்டாரு, சொல்லி கொடுக்கறது சும்மா சூப்பராக சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் மண்டையில ஈஸியாக ஏறிடும், அதெல்லாம் டவுட் இல்லை. ஆனால் அது விஷனுக்கு கொண்டு வரோம் பாருங்க, நான் ப்ரொக்ளைம் பண்ணணும், எஸ் ஜகத் இஸ் மித்யா, என்னோட இன்டலெக்ட் அதை ஏற்றுக்கணும், எஸ் அப்படின்னு. அதுக்கு உங்களுடைய முயற்சி, குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் முயற்சி பண்ண முடியும். இது மந்திரங்கள் படிப்பது என்பது அதனுடைய மீனிங் கேட்டேன், நான் சாந்தோக்கி படித்து முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்காக படிக்கிறதல்ல. அந்த விஷன் எனக்குள்ள எவ்வளோ வந்திருக்குங்கிறது யார் வெளியில் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும் நாம் எவ்வளவு வந்திருக்கோம். ஸோ இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மந்திரங்கள், 2, 3, 4, இந்த 4ஐயும் நான் இப்போ சேர்த்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஆதித்யா 1, 2வது மந்திரம், 3வது வந்து சந்திரன், 4வது வந்து வித்யுத். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அபவாதம் பண்ணுறோம். எதை, ஸ்தூலத்தை அபவாதம் பண்ணி எங்கே கொண்டு நிறுத்துறோம், சூக்ஷ்ம பூதங்கள் தான் இருக்குன்னு சத்தியத்துவ புத்தியை ஸ்தூலத்திலிருந்து எடுத்து சூக்ஷ்மில் கொண்டாந்து நிறுத்துறோம். இதுதான் இந்த 3 மந்திரங்கள். மீனிங் எழுதிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எத் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. எத் ஆதித்யஸ்ய ரோஹிதக்யம் ரூபம் தேஜசத்ரூபம் எத் சுக்லம் ததபாம் எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத் ஆதித்யாத் ஆதித்யத்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரீணி ரூபாணீத்யேவ சத்தியம். படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு, உள்ள இருக்கிறது 3 சூக்ஷ்மங்கள் தான் சத்தியம். எங்க கொண்டாந்து நிறுத்துறாரு, சூக்ஷ்ம சத்தியம் முதல்ல புடிச்சுக்கோ. ஸ்தூலத்தை அப்பதான் நெகேட் பண்ணவே முடியும். இல்லைன்னா உத்து பார்த்தங்க அது கொஞ்ச நேரம் தெரிஞ்சது ஒண்ணுக்கு தெரியலன்னு ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்குவோம். கண்ணுக்கு முன்னால தெரியறத கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கொண்டாந்து நிறுத்து முதல்ல, அதுதான் சொல்லாது. மீனிங் எழுதிக்கலாம். எத்து ஆதித்யஸ்ய, ஸ்தூல சூரியன் அர்த்தம். எத்து ஆதித்யஸ்யங்கிற வேர்டு எதை குறிக்குது, ஸ்தூல சூரியனிடம் தெரிகிற. என்ன கலரு, ரோஹிதம் ரூபம். எத்து ஆதித்யஸ்ய ஸ்தூலன்னு போட்டுக்கணும். ஸ்தூல ஆதித்யஸ்ய நாமளே புரிஞ்சுக்கிறது, ஸ்தூல ஆதித்யனில் தெரிகிறது.
எது? சிகப்பு. ரோஹிதம் ரூபம், சிவப்பு நிறமானது. தேஜசக தத்ரூபம் சூக்ஷ்ம அக்னி. அந்த தேஜஸ்னா அந்த ஆதித்யம் இருக்கிற ஒளி எடுங்கிறார். அதனோட பிருத்தி தத்துவத்தை எடுக்காத, அதோட ஒளியை எடு, அந்த அக்னியை மட்டும் எடு. அந்த தேஜசக என்பது தத்ரூபம் சூக்ஷ்ம அக்னி. சிகப்பு கலரா தெரிகிற சூரியனை என்னவா எடுத்துக்கோ? சூக்ஷ்ம அக்னி. இது ஃபர்ஸ்ட். எத்து ஆதித்யஸ்ய ஸ்தூல சூரியனிடம் இருக்கிற தெரிகிற போட்டுக்கலாம். ரோஹிதம் ரூபம், சிகப்பு நிறம் என்பது அதனுடைய அந்த ஒளியினுடைய அக்னி தத்துவம். அடுத்து என்னது? எத்து சுக்லம். எத்து சுக்லம், எது? வெண்மை. சூரியனிடம் தெரிகிற வெண்மை நிறம் இருக்கு இல்லையா, அதை என்ன எடுத்துக்கோ? தத்து அப்பாம். அது என்னன்னு பார்த்துக்கோ. அப்பாம்னா ஆப்பக, நீர் தத்துவமாக புரிந்துகொள். சூரியனிடம் வெள்ளையா ஒன்று பார்க்குற இல்லையா, அதை சூக்ஷ்ம நீர்னு புரிச்சுக்கோ. எத்து கிருஷ்ணம், சூரியனிடம் கருப்பு நிறம். தத்து அன்னஸ்ய, அன்னம்னா பிருத்திவி தத்துவம் தான். எப்பவுமே அன்னம்ங்கிற வேர்டு, பிருத்திவிக்கு சாஸ்திரம் அன்னம்ங்கிற வேர்டு தான் போடும். அதை மட்டும் நம்ம சின்னதுலேருந்து அது ஒரு அன்னம்ங்கிற ஆட்டிடியூட்ல பிருத்திவியை கொண்டு போயிட்டு வச்சுக்கலேன், நோபடி வில் பொல்யூட் திஸ் வேர்ல்டு. இந்த சாக்ரட் கல்ச்சர் மிஸ் ஆனதுனால தான் இத்தனை பொல்யூஷன். பிளாஸ்டிக் பேப்பர் அங்கங்கே போடுறது, குப்பையை போடுறது, இந்த வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேர்ட்ஸு, ஐயோ அதெல்லாம் பூமியை ரொம்ப பால்படுத்துது. பாருங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? அன்னம். பூமிக்கு ஒரு பேரு அன்னம். எத்து அன்ன, அது எது? கருப்பு நிறமா தெரியுறது எது? அந்த பூமியினுடைய சூக்ஷ்ம பூமின்னு எடுத்து. பூமி நிறம் பிருத்திவி தத்துவம். கருப்பு பிருத்திவி தத்துவம். சூரியனில் கண்ணுக்கு தெரிகிற, சூரியனில் தெரிகிற கருப்பு நிறம் என்பது பிருத்திவி தத்துவம். சூக்ஷ்ம பிருத்திவின்னு எழுதுங்க. அதுவும் ஏன்னா கண்ணுக்கு தெரியுதுன்னா ஸ்தூலங்கிறக்கா நான் சொல்றேன். அப்ப அங்க இருக்கிறது சூக்ஷ்மம். அபாகாத்து அடுத்த வேர்டு. இப்படி நெகேஷன் செய்து விட்டால், எதை எங்க நெகேட் பண்ற? ஸ்தூல பூதங்களை நெகேட் செய்து விட்டால், சூக்ஷ்மா டு, அதாவது ஸ்தூலா டு சூக்ஷ்மா, ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்தை அபாகாத் நெகேட் செய்து விட்டால், பண்ணிட்டீங்கன்னா ஒரே லைன்ல சொல்லிடுறோம், அது அவ்வளவு ஈஸி இல்லை. பண்ணிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, ஆதித்யஸ்ய ஆதித்யத்துவம், சூரியனிடம் சூரிய தன்மை, சூரியத்துவம்னு சொல்லுவோம், மனிதத்துவம்னு சொல்ற மாதிரி அந்த சூரியத்துவம் என்ன ஆகுது? விளக்கப்படுகிறது, விலக்கி விடுகிறது. தானா, நாம போய் விளக்குறது இல்லை, தானாக அது சூரியனினுடைய சூரியத்துவம் தன்மை விலகி விடுகிறது. அப்ப ஸ்தூல அக்னி சூரியனை பாக்குறனே, அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. அதுக்கு அடுத்த வேர்டுக்கு நான் மீனிங் கொடுக்கல, ஏன்னா வரிசையா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற சூரியன் என்னது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரிணி ரூபாணீதி ஏவ சத்தியம். நான் பாக்குறதெல்லாம் என்னது? வாச்சாரம்பணம். சூரியன்கிற வேர்டு வாயில இருக்கு. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அங்க எதுதான் சத்தியம்? த்ரிணி ரூபாணி இது ஏவ சத்தியம். த்ரிணினா இந்த இடத்துல 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான் சத்தியம். த்ரிணி பூதான், ரூபாணி இது ஏவ சத்தியம். 3 சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும்தான் சத்தியம். எங்க கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கனே, அது வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அடுத்து சந்திரன். எத் சந்திரமசோ ரோஹித்ய. அப்ப சந்திரன் இருக்கிற சிகப்பு கலர், 3 கலரை வச்சு அந்த 3 இதை நெகேட் பண்ண அப்படியே ப்ரொசீஜர் போகும். எத் சந்திரமசோ ரோஹிதக்யம் ரூபம் தேஜசஸ்தத் ரூபம் எத் சுக்லம் ததபாம் எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அபாகாத். சந்திராத்தில் இருக்கிற சந்திரத்துவம்
வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரிணீ ரூபாணீத்யேவ சத்யம். எத்து சந்திரமசோ, எது சந்திரனுடைய ரோஹிதம் ரூபம், சிகப்பு கலர். இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். சந்திரனுடைய சிகப்பு, கண்ணுக்கு தெரிகிற சந்திரன் இருக்கிற சிகப்பு நிறம். அப்போ உடனே நமக்கு சந்திரன்ல எங்கேங்க சிகப்பு நிறம் தெரியுது நம்ம டவுட் வருமா? உடனே அடுத்த மந்திரம் வருது, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வெயிட் இஸ். சந்திரனுடைய கண்ணுக்கு தெரிகிற சந்திரனுடைய சிகப்பு நிறம் என்னது? தேஜசகத ரூபம் சூக்ஷ்ம சந்திரம், அக்னி. சிகப்பு நிறம் அக்னி தத்துவம், சூக்ஷ்ம அக்னி எழுது. கண்ணுக்கு தெரிகிற சிகப்பு நிறம் சூக்ஷ்ம அக்னி. அடுத்தது எத் சுக்லம் தத் அபாம். போன மந்திரத்தில் அப்படியே காப்பிடிக்க வேண்டியதுதான். எத்து சுக்லம், எது வெண்மையோ அது நீர். நீங்க நோட் எழுதும்போது நல்லா நீட்டா வேர்டு எழுதி மீனிங் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் இப்போ கிளாஸ்ல உட்காந்து அப்படியே நீட்டால ப்ரெசென்ட் பண்ண முடியாது. யூ கேன் டேக் த நோட்ஸ் அண்ட் யூ கேன் நல்லா நோட் போட்டு நீட்டா எழுதி வச்சுக்கணும். எது சுக்லம், எது சந்திரனில் தெரிகிற வெண்மை நிறம் என்பது அந்த ஜுவாலை, அந்த ஒளியில் தெரிகிற வெண்மை என்பது சூக்ஷ்மா நீர். அதேதான். எத் கிருஷ்ணம், எது கருப்போ, சந்திரனில் தெரிகிற கருப்பு. தத்து அன்னஸ்ய பிருத்திவி, கருப்பு என்பது சூக்ஷ்ம பிருத்திவி தத்துவம். இப்ப என்னத்தை நாம அபாகாத் பண்றோம்? அபாகாத்னா நெகேஷன். என்னத்தை அபாகாத் பண்றோம்? சந்திராத்து சந்திரத்துவம். அங்க சூரிய ஆதித்யாத்து ஆதித்யத்தை எப்படி நெகேட் பண்ணமோ இங்க சந்திராத்து சந்திரத்துவம், சந்திரன் இருக்கிற சந்திர தன்மையை நாம் அபாகாத் நீக்கப்படுகிறது. சந்திரனில் உள்ள சந்திரத்துவம் என்ன ஆகுது? இங்கு நீக்கப்படுகிறது, அதனுடைய தன்மை நீக்கப்படுகிறது. அப்ப நான் ஸ்தூலமா கண்ணில் பாக்குறேனே, சந்திரன் இருக்க மாதிரி தெரியுதே. எஸ், வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அது வெறும் வாக்கில் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். அங்க என்னதான் இருக்குது? த்ரிணி ரூபாணி இதேவ சத்தியம். அங்க இருக்கிறது த்ரிணி ரூபாணி. என்னென்ன? அக்னி, ஆபகா, பிருத்திவி. இந்த மூணு தான் அங்க இருக்குது. சந்திரன் ஒண்ணு இல்ல. வாக்காரம்பணம் விகாரோ நாமதேயம். அங்க இருக்கிறது த்ரிணி ரூபாணி, அக்னி, ஆபகா, பிருத்திவி. இந்த மூணு தான் அங்க இருக்குது. அடுத்து வித்யுத். யத் வித்யுதோ ரோகிதக்யம் ரூபம் தேஜசத் ரூபம் யத் சுக்லம் ததபாம் யத் கிருஷ்ணம் தததன்னஸ்ய அபாகாத் வித்யுதோ வித்யுத்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் த்ரிணி ரூபாணி இத்யேவ சத்யம். ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு மட்டும் தான் மாறும். என்னது? ஃபர்ஸ்ட் எத் வித்யுதகா ரோகி, எது மின்னலினுடைய சிகப்பு நிறமோ, ரோஹிதம் ரூபம், மின்னலில் தெரிகிற கண்ணுக்கு தெரிகிற சிகப்பு என்பது அது சூக்ஷ்மமான அக்னி. எத்து சுக்லம், வித்யுத்தில் கண்ணுக்கு தெரிகிற, வித்யுத்தில் தெரிகிற வெண்மை நிறம் என்பது நீர் தத்துவம், சூக்ஷ்ம நீர். கண்ணுக்கு தெரியாத நீர் தத்துவம் தான் மின்னல் என்னவா தெரியுது? வெண்மையாக தெரிகிறது. எத்து கிருஷ்ணம், எது கருப்பா தெரியுது? மின்னலில் தெரிகிற கருப்பு என்பது, ஸ்தூலமா தெரிகிற கருப்பு என்பது சூக்ஷ்ம பிருத்திவி தத்துவம். நம்ம மின்னலை பார்க்கறோம்னா அங்க என்னென்ன தத்துவம் இருக்குது? அக்னி, ஆபகா, பிருத்திவி.
வித்யுத்துன்னு ஒன்று இருக்கே, கண்ணுக்கு தெரியுதே. அதை இந்த மாதிரி அபாகாம்னா நெகேட் பண்ணும்போது, அபாகாத் இந்த மாதிரி நெகேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? வித்யுத்தகா வித்யுத்வம். கண்ணுக்கு முன்னால மின்னல் தெரிந்து கொண்டிருக்கும் போதே அந்த வித்யுத்தினுடைய வித்யத்துவம் தன்மை அபாகாத் நீக்கப்படுகிறது. ஏங்க கண்ணுல மின்னல் தெரியுதே, அதெல்லாம் என்ன? ஸ்தூலமா என் கண்ணுக்கு தெரியுதே. வாச்சாரம்பணம் விக்காரோ நாமதேயம். மின்னல் அப்படிங்கிறது வாயில மட்டும்தான் இருக்குது. உண்மையில் அங்க மின்னல் ஒண்ணு கிடையாது. ஏன் இருக்கிறது? என்னதான்? 3 அக்னி ஆப்பாக பிருத்திவி 3 சேர்ந்தா நீ மின்னல் சொல்றியா என்ன? அப்படி தெரிகிறது. காட்சி பிழை. 3 பூதங்களுடைய காட்சி பிழை மின்னல், 3 பூதங்களுடைய காட்சி பிழை சூரியன், 3 பூதங்களுடைய காட்சி பிழை சந்திரன். தோற்றமளிக்கிறது. இந்த 3 பூதங்களும் சந்திரனாகவும் சூரியனாகவும் வித்யுத்தாகவும் காட்சிக்கு தோற்ற இருக்கிறது. அதனால என்ன சொல்றோம்? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அப்ப நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? திரிணீ ரூபாணி இது ஏவ சத்தியம். அப்போ அந்த அக்னி ஆபக பிருத்திவி இந்த 3 சூக்ஷ்மங்கள் தான் சத்தியம். 3 சூக்ஷ்ம பூதங்கள் தான் சத்தியம். நமக்கு டவுட் வந்திருக்கும், எங்கீங்க சகப்பு தெரியுது, எங்கீங்க கருப்பு தெரியுது, சாத்திரம் பாட்டுக்கு சொல்லிட்டே போகுதே, நானும் உத்து உத்து பார்க்கலாம், நான் தெரிய மாட்டேங்குதே, மின்னல்ல போய் எங்க போய் கருப்பு தெரியுது, அது வெள்ளை வெள்ளையெல்லாம் வருது, எங்கீங்க ஒயிட் தெரியுது, ஒயிட் மட்டும் தெரியுது, சாரி, மற்றபடி எனக்கு கருப்பெல்லாம் அங்க தெரியற மாதிரி இல்லையே நமக்கு தோணுன்னு இறைவன் நமக்கு மேல கண்டுபிடிச்சு அடுத்த மந்திரத்தை வச்சு செய்யறார் பாருங்க. நம்மள 5வது மந்திரம் ஏதத் ஏதத்த ஸ்ம வை. அந்த ஸ்ம வை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அலங்கார சொற்கள், அர்த்தம் வராது. ஏதத்த ஸ்ம வை தத் வித்வாக்ஸ்ம ஆஹுஹு. வித்வாக்ஸ்மன வித்வான்கள். ஆஹுஹு பூர்வே மகாசாலா மகாஸ்ரோத்ரியாக நோக்ய கச்சன அச்ருதம் அமதம் அவிஜ்ஞாதம் உதாஹரிஷ்யதீதி ஹேப்யோ விதாம் சக்ருகு. என்ன சொல்றாரு? கண்ணுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப நான் சொல்றேன் கேளு. மீனிங் எழுதிட்டே வாங்க, ஈஸியா அது என்னன்னு புரிஞ்சிடும். தத்து ஏதத்து, அதை ஏத்தத்த இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி பிரிக்கணும்? தத்து பின்னால் இருக்கிற விட அப்புறம் ஏத்தத்து. தத்து ஏத்தத்துனா இந்த தத்துவம் என்ன? தத்து ஏத்தத்துன்னு எது? எப்படி சூரியன் சந்திரன் மின்னல் 3ம் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிவது. உண்மையில் அது சூரியன் அல்ல, உண்மையில் அது சந்திரனும் அல்ல, உண்மையில் அது மின்னலும் அல்ல. அங்கிருப்பது இந்த 3 பூதங்களுடைய காட்சி பிழை, காட்சி பிழை, காட்சி பிழை தெரிகிறது. ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்குது, அவ்வளவுதான். ரியலா அங்க என்ன கிடையாது? சூரியத்துவம்னு ஒண்ணு கிடையாது. சூரியனில் என்ன கிடையாது? சூரியத்துவம்ங்கிறது நெகேட் ஆயிடுச்சு. சந்திரனில் சந்திரத்துவம் நெகேட் பண்ணிட்டோம். வித்யுத்தில் வித்யத்துவத்தை நெகேட் பண்ணி என்னதான் இருக்குங்கிறான்? இதுவும் 3 பூதம் தான், அதுவும் 3 பூதம் தான், அதுவும் 3, ஆனா வெவ்வேறு மாதிரி தெரியுதுங்களே, காட்சி பிழை. அப்படிங்கறத என்னது இங்க ஒரே வேர்டு? தத்து ஏத்தத்து. இந்த தத்துவத்தை இதுவரை படித்த, இதுவரை தெரிந்து கொண்டன்னு அர்த்தம். வித்வாம்சக இந்த தத்துவத்தை அறிந்தவர்கள், வித்வாம்சக அந்த வித்தையை அந்த அறிந்தவர்கள். ஹாவை என்ன சொன்னதெல்லாம் அலங்கார சொற்கள், அதுக்கு ஒரு மீனிங் எல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது. ஒரு எம்பசைசிங்கிற மாதிரி மீனிங் தான் எடுத்துக்குமே தவிர அதுக்கு ரியல் மீனிங் எல்லாம் ஒண்ணு இருக்காது. வித்வாம்சக அறிந்தவர்கள் என்ன கூறுறாங்க? யார் அவங்கெல்லாம் அந்த அறிந்தவர்கள்? நான் சொல்றேன் பூர்வே, பெரியவர்கள் அறிந்தவர்கள். நான் யார சொல்றேன் அப்படின்னு அதுக்கு இறைவனே விளக்கம் கொடுக்கிறார். அறிந்தவர்கள் எதை அறிந்தவர்கள்? ராக்கெட்டோட தெரிஞ்சவங்களா, ஜோசியம் தெரிஞ்சவங்களா? தெரியணும் இல்லையா? அறிந்தவர்கள் எதை அறிந்தவர்கள்? பூர்வே
முற்காலத்தில் மகாசாலாக மகா ஸ்ரோத்ரியாக. ஒரு வேர்டு போடுறாரு. யாரு பெரியவர்கள் தெரியுமா? ராக்கெட் விடுறோம், ஜோசின்னு சொல்றோம், பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களும் புனஸ்காரம் பண்றவங்களும் பெரியவன்னு அவர் சொல்லல. ரெண்டு விஷயங்கள் இருக்கணும், அவன் தான் பெரியவங்கிறார். இறைவன் கிவ் தி டெஃபினிஷன் ஃபார் பெரியவா. ஹூ இஸ் பெரியவா? ஒன்னு மகாசாலாகா அப்படின்னாங்க. ஷாலா அதாவது யக்னசாலத்துக்கு தான் மகாசாலான்னு பேர். யக்னசாலம் இருக்கு பார்த்தீங்களா, அக்னி குண்டம் பெருசு பெருசா. அப்புறம் அந்த எந்த அளவுக்கு ஹோமம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அங்கே ஷெட் இருக்கும். எதுக்கு? மழை பெஞ்சா அக்னி பண்றதுக்கும் ஷெட்டு. அப்புறம் அன்னதானம் பிரதானம், நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. எங்கெங்கு யக்னம் நடக்குதோ கண்டிப்பா அன்னதானம்ங்கிறது பிரதானம். அப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட்ற பண்ணுனா அந்த வீட்டில் அவர் கிரகஸ்தாக்காரருக்கு என்ன இருக்கணும்? இதெல்லாம் கிரகஸ்தாக்கு தான். சன்னியாசிக்கெல்லாம் மகாசாலா கிடையாது, யக்னசாலா கிடையாது. தே ஆர் நாட் ஃபிட் டு ஃபார் அக்னி காரியா. சன்னியாசிகள் அக்னி காரியம் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. தே ஆர் நாட் அதிகாரி. அப்போ யாரு தான் பண்ணணும்? பிரம்மச்சரி பண்ண முடியாது. அப்போ யாரைத்தான் குடிக்கிறாரு? இப்போ கிரகஸ்தா தான் பண்ணியாகும். வானப்பிரசாத் தான் பொறுப்பு விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ யாரு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன்லி கிரகஸ்தா ஃபிட். ஏன்னா அவன் தான் பணம் சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட தான் பணம் இருக்கும், அவன் தான் யக்னம் பண்ண முடியும், அவன் தான் தானம் பண்ண முடியும். பிரம்மச்சாரி அவங்க அம்மா அப்பாவை நம்பியிருப்பாரு, இல்லைன்னா குருவை நம்பியிருப்பாரு அந்த ஏஜில். அப்போ வானப்பிரஸ்த பொறுப்பு விட்டாச்சு, அவங்க கையிலையும் காசு கிடையாது. சன்னியாசி சொல்லவே வேண்டாம். அப்போ யாரு சொல்றாரு? அழகா நைஸா பிடிக்கிறார் இறைவன். மகாசாலாகனா கிரகஸ்தா யக்னசாலை அமைத்து அங்க அன்னதானம் பண்றக்கு இந்த வேர்டு புண்டகோபனிஷத்துலேயே வரும். அதை ரெண்டும் பண்றாங்க அப்படின்னா கர்ம காண்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படி நிறுத்திடக்கூடாது. அதன் மூலியமாக சித்த சுத்தி அடைந்து அடுத்த வேர்டு மகாஸ்ரோத்ரியாகா. கர்ம காண்டத்துக்குள்ள போய் கர்மயோகமா செய்து அந்த கரண சுத்தி பெற்று ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனம் செய்து ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிற்பவர்கள் பெரியவர்கள். இத்தனை யார் அட்ஜெக்டிவ் சொல்லிட்டாரு தெரியுது? வித்வாம்சக. Who define வித்வாம்சக? அந்த டெஃபினிஷன் ஆன்சர் சொல்றாரு. Who is வித்வாம்சக? மகாசாலாகா பிளஸ் மகாஸ்ரோத்ரியாகா. அப்ப என்ன தெரியுது? மகாசாலாக இல்லாம மகாஸ்ரோத்ரியாவும் கிடையாது. மகாஸ்ரோத்ரியா என்பவன் மகாசாலா இல்லாம வர முடியாது. அதாவது ரெண்டும் இருந்தா தான் அவன் என்ன ஆகிறான்? பெரியவன். எதுக்கு மகாசாலா ஹோமம் யக்னம் பூஜம் புனஸ்காரம் எல்லாம்? டு கெட் த குவாலிஃபிகேஷன். கிரகஸ்தாசிரமம் இருக்கிறவங்க கர்மயோகம், நிஷ்காமிய கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம். இப்போ நாம மகாசாலை வைக்கிற ஆள் இல்லை. இந்த மந்திரத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க நாம இனி போய் ஷாலை போட்டு ஷெட்டை போட்டு நாம ஹோமம் பண்ணி எல்லாத்தையும் 6 வயசுல யாரை கூப்பிட்டு என்ன பண்றது? அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பஞ்சமகா யக்ஞாகான்னு புரிஞ்சுக்கணும். அந்த அதை பண்ணினவர்கள்னு புரிஞ்சுக்கணும். அவர்கள் பிளஸ் அதை பண்ணி பஞ்சமகா யக்னங்கள் பண்ணினா மட்டும்தான் என்ன ஆகிறான்? குவாலிஃபிகேஷனே வருது அவனுக்கு. நீங்க படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா பஞ்சமகா கம்ப்ளீட் பண்ணாம எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும், கேட்டது புரிந்த மாதிரி இருக்கும். அறிவு ஏதாவது என்ன? அந்த ஓனிங் அப் நாலேஜ், டுவெல்லிங், அசிமுலேஷன் will not take place without பஞ்சமகா யக்னம். பஞ்சமகா யக்னம் இல்லாமல் உங்களுக்கு அந்த அசிமுலேஷனோ ஓனிங் அப்போ அந்த உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளுதல் நடைபெறவே வராது. ஏமாந்துடாதீங்க. எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது, டைம் இல்லை, எந்த காரணம் வேலையை அடுத்த பெஸ்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த் வர இறைவன். அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த பஞ்சமகா யக்னங்களை பண்ணி ஞானத்தை பெருன்னு அனுப்பிச்சுட்டுவார். ஸோ அது இல்லாமல் மகா யக்ன, அதாவது பஞ்சமகா யக்னங்கள் இல்லாம எனக்கு சொல்ற பாருங்க, பெரியவர்கள் அவங்கதான் வித்வாம்சகனே ஆக முடியும். ஏறு மகாசாலாங்கிறது எதை குறிக்குது? கர்மகாண்டம். அப்ப நாம என்ன கர்மகாண்டத்துல போய் யக்னமா பண்ணிட்டு இருக்க போறோம்? சோ நமக்கு என்னது? பஞ்சமகா யக்னம். அது பிளஸ் நான் பஞ்சமகா யக்னம் மட்டும் பண்றேங்க, எனக்கு என்ன கிளாஸ் கேட்கறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு நோட்ஸ் எழுதுறதுக்குலாம் டைம் இல்லைங்க,
எனக்கு அது சிந்திக்கிறதுக்கு இன்ட்ரோவர்ட் ஆகலாம் டைம் இல்லைங்க, நிறைய பேசி ஆகணுங்க. நான் பிஸ்னஸ் எனக்கு சொல்லுவாங்க, ஏங்க எங்களால் பேசாமல் இருந்தால் பிஸ்னஸே பண்ண முடியாதுங்க, பேசியே தான் ஆகணும். பேசுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. என்ன காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசி தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்தினாவே போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை. நம்ம ஒரு நிமிஷம் பிஸ்னஸ் பண்ணும்போது பேசும்போது இது தேவையா, கண்டிப்பாக பேசுங்க. யூ டூ த பிஸ்னஸ். ஏன்னா யூ ஆர் கிரகஸ்தா, யார் சோறு போடுவா? பேசுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவே தேவையற்ற பேச்சுக்கள் நான் பேசுகிறான்னு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக தேவையற்ற பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் அகங்காரத்தை ஒத்துக்காது. அதுதான் பிரச்சனையே இங்கே வந்து மாற்றதே. நான் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சமகா யக்னங்கள், அடுத்தது என்ன சொல்றாரு, மகா ஸ்ரோத்ரியாக. ஸ்ரோத்ரம் ஸ்ரவணம், மேக்சிமம் ஸ்ரவணம். ஸ்ரவணம் வெறும் பண்டிதர்கள். வேதாந்தத்தை குருமுக்கேன கேட்டு 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 தான் என்ன ஆக முடியும், ஸ்ரோத்ரியம் வர முடியும். அது யார்கிட்ட ஸ்ரோத்ரியம் பண்ணணும், போறவங்க வரங்கிட்டியா? குரு பரம்பரையில் வந்த குருவிடம் கேட்டு 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 அப்ப என்ன நடக்கும், ஸ்ரவணம், மரணம், நிதித்தியாசனம், ஞானம், ஞான நிஷ்டை. இத பண்ணுனா நன்கு வேதத்தை படித்தவர்கள் இவங்கதான். எது பஞ்சமகா யக்னம் பண்ணியிருக்கணும், பூஜை புனஸ்காரமும் இருக்கணும், வேதாந்தமும் படிச்சிருக்கணும். அவங்க தான் யாரு? அப்ப சிரவணம் மன நிதித்தியாசனம் போயிருக்கணும், ஞான நிஷ்டைக்கு போனவங்க தான் இப்ப யாரு? பெரியவர்கள்ங்கிறார் இறைவன் சொல்றார். நம்ம சொல்லிக்கலாம் 5 கார் வச்சிருக்கான், 10 கார் வச்சிருக்கான், அவன் பெரிய ஆளுங்க, ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. பாரு 5 வீடு வச்சு இவ்வளவு லட்சம் வாடகை வாங்குறான், அவன் பெரிய ஆளுங்க. நம்ம சொல்லிக்கலாம், இறைவனையெல்லாம் பெரிய அளவில் ஏற்றுக்கிறது திரும்பி கூட பார்க்க மாட்டார். நீ எத்தனையோ லட்சங்கள் வாடகை வாங்கலாம், வீடு இருக்கலாம், பைசா இருக்கலாம், உறவுகள் அவங்களுக்குலாம் பெரிய சொந்தங்க. பொண்ணு கொடுக்கும்போது சொந்தம்லாம் பரவாயில்லையா, ஐயோ அதெல்லாம் பெரிய சொந்தம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் பெரியவங்கன்னு இறைவனை ஏற்றுக்கிறதே கிடையாது, எந்த இடத்துலையும் அவர் சொல்றதே கிடையாது. இல்லைங்க எனக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, உன்னை பெரியவன் இறைவனை ஏற்றுக்கிறதே கிடையாது. இல்லை நல்ல குணங்கள் இருக்கு, உன்னை பெரியவன் ஏற்றுக்கிறதே கிடையாது. இல்ல நிறைய தான தர்மங்கள் பண்ற, உன்னை பெரியவன் அவர் ஏத்துக்கிறதே கிடையாது. யாரு பெரியவங்கிறார்? வித்வாம்சக மகாசாலாக பிளஸ் மகா ஸ்ரோத்ரியாக, அவன் தான் பெரியவன். அவன் சைக்கிளையும் போலாம், நடந்தும் போலாம், செருப்பு இல்லாம போலாம். தட் டசன்ட் மேட்டர். தட் டசன்ட் மேட்டர். ஒருத்தன் 4 கார் வச்சிருக்கலாம், 10 வீடு வச்சிருக்கலாம், பல கோடி சொத்து வச்சிருக்கலாம், வாடகை வாங்கியே உழைக்கவே வேண்டியது இல்லை, 4 தலைமுறைக்கு வேணுங்கிற சொத்து இருக்கலாம். அவன் பெரியவன் அல்ல. இவன் சிறியவனும் அல்ல, சைக்கிள்ல போறதுனால செருப்பு இல்லாம போறதுனால இவன் சிறியவனும் அல்ல, அதெல்லாம் வச்சிருக்கிறதுனால அவன் பெரியவனும் அல்ல. அதத்தான் அப்படியே ஏத்துறாரு, ஊசி மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாரு இந்த இடத்துல நமக்கு. ஏன்னா நம்ம அதைத்தானே பெரியவன் பெரியவன் சொல்லிட்டு தெரியும். அவங்ககிட்ட அவ்வளவு சொத்து இருக்குது, அவன் பெரியவன், அவனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது பெரியவன், அவன் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றான், அவன் பெரியவன், இவ்வளவு கோடி டேர்ன் ஓவர் பண்றான். 1 கோடி டேர்ன் ஓவர் பண்றவன 10 கோடி டேர்ன் ஓவர் பண்றவன் பெரியவன், 10 கோடி டேர்ன் ஓவர் பண்றவன 100 கோடி பண்றவன் பெரியவன், அதை விட டேர்ன் ஓவர் பெரியவனோ பெரியவன் நீ புரிஞ்சு வச்சிருக்க இல்லையா? என்டர்லி கல்பிட்டம், மோகம், மாயினுடைய பிடியில உட்கார்ந்து நீ இப்படி பேசிட்டு இருக்கிற. உண்மையில் பெரியவன் யாரு? மகாசாலாகா, பஞ்சமகா யக்னங்கள் முடி பண்ணி மகா ஸ்ரோத்ரி. அது பாருங்க வெறும் ஸ்ரோத்ரியன் போல்லவர். இதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன வேர்ட்ஸ் அப்படியே ஊசி மாதிரி குத்துறாரு. மகா ஸ்ரோத்ரியாக கம்ப்ளீட் த என்னது சாஸ்திர ஸ்டடி. கம்ப்ளீட்னா 10 உபநிஷத்து முடிச்சுட்டா மீனிங் அல்ல. நான் 10 உபநிஷத்து முடிச்சிட்டேங்க, நான் என்ன பண்ணிட்டேன், பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேங்க, 555 சூத்திரம் படிச்சுட்டேங்கிறதெல்லாம் ஸ்ரோத்ரியா கிடையாது. என்ன சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் உனக்குள்ள போயிருக்கோ அதுதான் டிசைட்ஸ். பிசிக்கலா நீ முடிச்சதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. 10 உபனிஷத்து உள்ள போயிருக்கலாம், எத்தனை உனக்குள்ள போச்சு, நீ படிச்சிருக்கலாம் 10 உபனிஷத்தை, ஆனா எத்தனை உள்ள போச்சுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் மகா ஸ்ரோத்ரியாக. என்ன சொல்றாரு? ஆகு. அவங்களாம் சொல்றாங்க ஸ்ம, அது என்னதான் ஒரு அலங்கார சொற்கள் தான். என்ன சொல்றாங்களாமா அவங்க, இப்ப புரிஞ்சுக்கலாம் யாரு ஸ்ரோத்ரியாகான்னு. மகாசாலாகா மகா ஸ்ரோத்ரியாக என்ன சொல்றாங்களாம்? அத்ய, இது அவங்க சொல்றது, கொட்டேஷன்ல போட்டுக்கலாம். ஆகு ஸ்டார்ட் த கொட்டேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹியர் யூ ஸ்டார்ட் த கொட்டேஷன். ஏன்னா இது சொல்றது வேதம் அல்ல. ஆகுனா அவங்க சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்களாம்? பண்டிதாகன்னு வச்சுக்கலாம் அவங்க வேடு, அதை வித்வாம்சாக வச்சுக்கலாம், அவர் சொல்ற வேட வச்சுக்கலாம், பண்டிதாக ஞானி யார வேணா வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களாம்? அத்ய நவ்
அப்படின்னா அட் பிரசன்ட், அதாவது இப்பொழுது தமிழ்ல அத்தியன இப்பொழுது என்ன சொல்றாங்களாம் அந்த வித்வாம்சக, நகா எங்களிடம், ககச்சன யாரும், கஷ்டன என்ன ககச்சன யாரும், ஒரு வய கூட என்ன சொல்ல முடியாது எங்கிட்ட நீ அசுத்தம், நீங்க கேட்காத ஒரு விஷயம் இருக்குன்னோ அசுத்தம் என்கிட்ட யாரும் பேச முடியாது. என்னன்னு சொல்லக்கூடாது, ஜி நீங்க இன்னும் கேட்காத விஷயம் இருக்கு ஜி அப்படின்லாம் நீங்க என்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. யார் அவங்க பண்டிதாக சொல்றாங்களாம், யாரும் என்னிடம் எங்களிடம் நீங்க இன்னும் கேட்காத விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது மதம் நீங்க சிந்திக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எங்கிட்ட யாரும் சொல்ல முடியாது. அவிஜ்ஞாத்தம் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நீ இன்னும் இதை கேட்கலினோ, நீ இதை இன்னும் சிந்திக்கலினோ, நீ இன்னும் இதை அறியலினோ ஒரு வயம் என்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு யார் சொல்றா? வித்வாம்சகா பண்டிதாக ஞானினகா கூறுகிறார்களாம். ஏங்க அப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதாங்க, அவங்க சிந்திக்காத விஷயமே இருக்காதாங்க. ஆனா ஸ்துதி, ஞான ஸ்துதி, இந்த இடத்துல என்ன நடக்குது? ஞானத்தை ஸ்துதி பண்றார். சர்வஜ்ஞா பவதிங்கிறார். அந்த ஞானி சர்வஜ்ஞா, சாமானிய ஞானத்தை உடையவர். சர்வவித்துன்னு சொல்லல, இண்டிவிஜுவலா ஒரு இந்த மரத்தை எப்படி செய்யறது, இந்த டேபிள் எப்படி செய்யறது, சமைக்கிறது எல்லாமே அது சர்வவித்து. அந்த ஞானம் அல்ல, சர்வஜ்ஞக சாமான்யமான ஞானத்தை உடைய. என்னன்னு இங்க இருப்பது அனைத்து பிரம்மனை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் தெரியுதுங்க, காட்சிப்பலை போயிட்டாரு, அதுதான் சர்வஜ்ஞக. அவர் என்ன சொல், அதுதான் ஞான ஸ்துதி, ஞான மகிமா மந்திரம். இது ஞான மகிமா மந்திரம் அல்லது ஞான ஸ்துதி மந்திரம். இந்த மந்திரம் அந்த சத் வித்யை பற்றிய அறிவினுடைய மகிமா. சத் வித்யா அதனுடைய மகிமா. எது தெரிந்தவருக்கு இங்கிருப்பது ஏக்கமேவ காரணம், அந்த சத்வித்தியை பற்றிய அறிவு. அடுத்தபடி ந உதாகரிஷ்யதி சுட்டி காட்ட முடியாது. என்னன்னா யாரு நீ இன்னது ஜி நீங்க இன்னது கேட்கல, ஜி இன்னும் நீங்க சிந்திக்கல, ஜி இன்னும் நீங்க அந்த உபனிஷத் படிக்கல, ஜி நீங்க இன்னும் அந்த பிரம்மசூத்திரம் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு யாரும் என்கிட்ட சொல்ல முடியாது. படிக்காமையும் இருக்கலாம், ஆனா அவன் என்ன ஆயிட்டான், ஒரு உபனிஷத் படிக்காம இருந்திருக்கலாம், பிரம்மசூத்திரம் படிக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவன் என்ன ஆயிட்டான்? சர்வஜ்ஞா. Just not by completing all the how can one be a sarvajña? Not by completing all the Upanishads, not by completing Brahma Sutra, not by completing Bhagavad Gita. மனசுல நல்லா வெச்சுக்குங்க. Not by completing Bhagavad Gita 18 chapters, not by completing Bhashya of 18 chapters, not by completing Brahma Sutra, not by completing Upanishad. He cannot. அவன் சர்வஜ்ஞா. By just completing two Upanishads, one can be a sarvajña. Who decides? Qualification decides. அவ்வளவுதான். எப்படி அவன் 2 உபநிஷத்துல சர்வஜ்ஞா காணா? அதான் அவன் சொல்றான். அவங்ககிட்ட நீ என்ன சொல்லக்கூடாது, நீ என்ன பிருகதார உபநிஷத் படிக்கல, நீ என்ன சாந்தோக உபநிஷத் படிக்கல, எவனு என்கிட்ட சொல்ல முடியாது. நான் 2 உபநிஷத்துல என்ன பண்ணிட்டேன்? சர்வஜ்ஞா பவதி. நீ ஐயோ நான் 10 முடிச்சிட்டேன், நான் பிரம்மசூத்திரம் முடிச்சிட்டேன், படி. சர்வஜ்ஞா ஆகிற வரைக்கும் படி. அதுக்காக தான் நிறைய 1000 வியாசர் என்ன பண்ணாரு, 1038 18 சூத்திர உபநிஷத்தை என்ன பண்ணி வச்சாரு, தொகுத்து வச்சாரு. படிச்சுக்கிட்டே இரு, 1000 கொடுத்திருக்காரு இறைவன். அதை தொகுத்தவர் யாரு? வியாசா. இன்னைக்கு வியாசர் யாருன்னு கேட்கிறேன், தெரியல. இன்க்ளூடிங் ஸ்டாஃப்ஸ், இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கேட்கிறோம், what for whose birthday? Teachers Day, everybody knows. ராதாகிருஷ்ணன் பர்த்டே, everybody. அதே மாதிரி குரு பூர்ணிமாங்கிறது whose birthday? Pin drop silence, including staffs, including the principal. Nobody knows. என்ன pathetic condition பாருங்க. Nobody knows. Vyasa. One boy asked me, gee, who is Vyasa? அது Vyasa சொல்லுங்க, Vyasa. அழகா சொல்லுங்க, Vyasa. Then I corrected, no, it is Vyasa. Who is Vyasa?
வித் 1 hour அந்த வியாசரை பற்றி நான் அந்த குழந்தைகளுக்கு என்ன போய் ரீச் ஆகுமோ அது ரீச் ஆயாச்சு வித் சம் ஃபோட்டோ, வியாசா ஃபோட்டோ. ஹவு டு செலிப்ரேட், வாட் ஃபார், ஹவு டு செலிப்ரேட், எது யாரோட பர்த்டேனே தெரியாம தே ஆர் செலிப்ரேட்டிங் இன் த ஸ்கூல். அதுதான் நம்ம அது வியாசர்னா யாருன்னே தெரியாது. அந்த டே குழந்தைங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, we are celebrating குரு பூர்ணிமா. ஜி yes, celebrate. How will we celebrate? By wishing your teachers. That is teachers day. The same thing, why there are 2 days, in teachers day, Guru Purnima. What is the difference? Nobody knows. Nobody knows. அப்பதான் வியாசோடைய இது பாருங்க, இவ்வளெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சார் வந்து கால் அப்படியே விழுந்துட்டு, ஜி இப்பதான் எனக்கு வியாசருடைய பர்த்டே தான் குரு பூர்ணிமான்னு தெரியுது. ஹூ இஸ் வியாசா? ஜஸ்ட் ஒரு 1 hour டாக். அப்புறம் வந்து அவரை ரெகனைஸ் பண்றார். நெக்ஸ்ட் இயர் நான் சொல்லிட்டேன், ஹவு டு செலிப்ரேட் வியாச பூர்ணிமா. இட் நோட்ஸ் இட்ஸ் குரு பூர்ணிமா இஸ் ஈக்குவல் டு வியாச பூர்ணிமா. நான் டீச்சர்ஸ் விஷ் பண்றது, லெட்டர் எழுதி கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷன், யுவர் கிராட்டிடியூட் இஸ் நீடட். What about Vyasa? Without recognizing, without appreciating Vyasa, how will you celebrate Guru? How the Guru Purnima celebration will complete? You wish your teachers, no problem in that. Kaala ulunga, ஆசீர்வாதம் வாங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. But it is not complete celebration of Guru Purnima without. அப்போ வியாசா கருத்துக்களை நீ படிக்கணும்னா சொந்தமா படிக்க கூடாது. நடுவில் யார் தேவை? குரு இஸ் நீடட் டு இன்டர்பிரேட் வியாசாஸ் வேர்ட், பிகாஸ் வியாசா இஸ் a genius. அவரை நீ 1 lakh ஸ்லோகா ஃபார் மகாபாரதம் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. டிவியில பார்த்துட்டேன், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் மகாபாரதம், ஐ நோ. டிவிக்காரன் cannot interpret all the 1 lakh ஸ்லோகாஸ். only 0.05% தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அங்க 1 lakh ஸ்லோகாவை எப்படி படமா எடுக்கிறது? உள்ள போய் பாருங்க. இப்ப நீங்க மாடர்னா படிக்கிறீங்க பாத்தீங்களா, சைக்காலஜி, ஒரு கேஸ் ஸ்டடி ஆஃப் துரியோதனா பக்காவா எழுதிப்பாரு, கேஸ் ஸ்டடி ஆஃப் கர்ணா, கேஸ் ஸ்டடி ஆஃப் ஒருத்தருடைய கேஸ் ஸ்டடி. ஏன் அவர் அப்படி இருக்காரு, ஏன் துரியோதனன் பிஹேவியர் அப்படி இருக்கு, வாட்ஸ் த ப்ராப்ளம், ஹவு த சைல்ட்ஹுட், எப்படி அவனோட சைல்ட்ஹுட் எப்படி அது காரணமா அமைஞ்சிருக்கு. கேஸ் ஸ்டடி. ஒரு மதரும் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா சைல்டு சைக்காலஜி தெரிஞ்சா தாங்க அவங்க குழந்தைய வளர்த்த முடியுது. அந்த காலத்தில் நாமெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாங்கிறக்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த ஜெனரேஷன் காரணம் கேட்குது, ஏன் நான் ஏன் இப்படி பண்ணணும். அப்ப பேரண்ட்ஸ் should well equipped with that knowledge. நீ இதுக்காக நீ இப்படி பண்ணணும். ஓகே, கமிங் டு தி சப்ஜெக்ட். ந உதாஹரிஷ்யதி, சுட்டி காட்ட முடியாது. என்ன எந்த பையன் வந்து என்ன பண்ண முடியாது, நீ இன்னும் இதெல்லாம் கேட்கல, நீ இதெல்லாம் சிந்திக்கல, நீ இதெல்லாம் அறியலன்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்ல முடியாது. ஏப்யஹா, இது உபனிஷத் பேசுது. யூ க்ளோஸ் த கொட்டேஷன். இது வரைக்கும் சொன்னது வித்வாம்சஹ, இனிமேல் சொல்றது ஏப்யஹங்கிறது யார் சொல்றா? உபனிஷத் சேஸ். இல்லையா, அந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ உபனிஷத் சேஸ் என்ன பேசுது? ஸ்டார்ட் த கொட்டேஷன். என்ன சொல்லுது? ஏப்யஹி, இவற்றிலிருந்தே விதாம் சக்ருகு, இவற்றிலிருந்தே அறிந்து கொண்டார்கள், இவற்றிலிருந்தே அறிந்து கொண்டார்கள். எவற்றிலிருந்து அறிந்து கொண்டார்கள்? இப்ப மேல எதை பேசுச்சு ஸ்ருதி? சிருஷ்டி கிரமத்தின் மூலியமாக, வேதத்தின் மூலியமாகத்தான் அதை இவர்கள் அறிந்து கொண்டார்கள். எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? ஏக்கம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஏக்கம் ஏவ மூல காரணம். ஏக்கம் ஏவ மூல காரணம். வாட் இஸ் தட் ஏக்கம்? சத். அதுதான் மூல காரணம் என்று இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த அறிவை அடைந்தவர்கள். they are all sarvatnyah bhavati. எந்த அறிவு வந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ, முண்டகோ லாங்குவேஜ், அதை அறிந்தவர்கள். உபனிஷத் சரி என்கிறது. அவங்கதான் பெரியவர்கள், வித்வாம்சக என்று கூறுகிறது. ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி. அவர்கள் கேட்காது என்பதோ, சிந்திக்காதது என்பதோ, அறியாதது என்பதோ அவர்களுக்கு இல்லை. அது ஒரு உபனிஷத்தோ, 2 உபனிஷத்தோ, 10 உபனிஷத்தோ, that doesn't matter. இதுதான் சரி என்று
உபனிஷத் இப்ப கூறுது ஏபியா. ஓகே, 5 மந்திரங்கள் முடிச்சிருக்கு. 6வது மந்திரத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.